منك تستر روحك وما இன்னைக்கு நாம பார்க்க போற ஃபிலிம் as summer in a lagoon. இந்த ஃபிலிம் 1960ஸ்ங்கிற மாதிரியான காலகட்டத்தில் நார்த் ஆப்பிரிக்கால டுனீஷியா கண்ட்ரில ஒரு சின்ன வில்லேஜ்ல நடக்கிற மாதிரி காட்டுவாங்க. இந்த சிட்டில நிறைய மதத்தை சார்ந்தவங்க சேர்ந்தே தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்படி எப்படியோ நாம சொன்னாலும் செஞ்சாலுமே சரி, பொதுவாகவே சாஸ்திரம் சம்பிரதாயம் எல்லாம் பொண்ணுங்களுக்கு மட்டும்தான். அதே மாதிரி இந்த சிட்டிலையும் மதத்தோட பேரை சொல்லி எவ்வளோ ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்க. இப்போ இதே சிட்டில 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. மெரியம், டீனா, ஜிஜி. இவங்க 3 பேரும் 3 மதத்தை சேர்ந்தவங்க. மெரியம் அரப், டீனா ஜூஸ், ஜிஜி கேத்தலிக். இவங்க 3 பேரும் ரொம்ப ரொம்ப க்ளோஸ். இவங்க ஃபேமிலியும் க்ளோஸ் அண்ட் நெய்பர்ஸ். எல்லாரும் பக்கத்திலேயே தான் சேர்ந்து ஹாப்பியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்க 3 பேரும் எப்படி ஃப்ரெண்ட்ஸோ சேம் இவங்களோட ஃபாதர்ஸும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி அவங்க மதர்ஸும் as well as அவங்க பிரதர்ஸும் இப்படி எல்லாரும் ஒண்ணு முன்னா சேர்ந்தே தான் இருக்கிறாங்க. பட் எப்போ அது மதத்தை பத்தின டாக் இவங்க 3 ஃபாதர்ஸ் இடையில வந்தா மட்டும் என் மதம் பெருசு, என்னோட மதம் தான் பெருசுன்னு ஒத்த கால்ல நிப்பாங்க. இவங்க எப்போ இருந்தோ இந்த மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி காட்டுவாங்க. ஓகே, இந்த பக்கம் மெரியம், டீனா, ஜிஜி இவங்க 3 பேரும் தன்னோட 17 வயசை முடிச்சு 18வது வயசுல வலது கால் எடுத்து வைக்கிறாங்க. இப்படி இவங்க 18வது வயசுல கால் எடுத்து வச்சதும் காட்டுத்தி வீட்டுக்குள்ள வந்த மாதிரி புசு புசுன்னு ஏரியா ஸ்டார்ட் ஆகுது. என்னடான்னா அந்த வயசு அந்த மாதிரி, அதனால நீங்களே புரிஞ்சுக்கோங்க. சரி, அப்படி ஆனதும் இந்த 3 பேரும் ஒரு முடிவுக்கு வர்றாங்க. இந்த இயர் வெயில் காலம் முடியறதுக்குள்ள நம்மளோட வயசு கோளாறு வேலையை பார்க்கணும். அதுவும் நம்ம அப்படி பண்றது நம்மளோட ஃபேமிலிஸ்க்கு தெரியவே கூடாது. தெரிஞ்சா எப்பா சொல்லவே தேவையில்லை. குடும்ப மானத்தை தெருவுக்கு கொண்டு வந்துட்டா பெத்த வயிறு பத்தி எரியுது. எவனுக்கு நான் பண்ண பாவமோ இப்படி ஒண்ணு என் வயதுல பிறந்திருக்குதுன்னு பாதியிலேயே போகவும் சான்ஸ் இருக்குது, இல்லைன்னா பாதியிலேயே மொத்தமா இவங்களை அனுப்பவும் சான்ஸ் இருக்குது. அதனால நம்மளோட பேரண்ட்ஸுக்கு தெரியாம சீக்கிரட்டா எல்லாம் நடக்கணும், சரின்னு மாறி எல்லாம் பேசிக்கிறாங்க. தென் நெக்ஸ்ட் இவங்க சம்பிரதாயத்துக்கு சின்ன வயசுல இருக்கிற பசங்களை தேடுற முயற்சியில இருக்கிறாங்க. ஆனா அப்படி பசங்களை தேடி திரியிற டைம் அதே சிட்டில ஆல்ரெடி ஆம்பளைங்களுக்காக பொண்ணுங்க தெருவா கும்பலா திரியிறாங்க. இப்ப இதை பார்த்த இவங்க ரொம்ப அப்செட் ஆகி காட் கிட்ட போய் ப்ரே பண்றாங்க. எப்படின்னா ஹைட்டு வெயிட், முக்கியமா கொஞ்சம் ஃபைட்டு, அதோட ரொமான்டிக் சைட்டோட இருக்கிற பையனை கொடு ப்ளீஸ்ன்னு அப்படின்னு ப்ரேயர் பண்ணி அப்படிப்பட்ட பசங்களை இவங்களோட நொல்ல கண்ணை வச்சு நல்லா தேடுறாங்க. இவங்க இப்படியே தேடுற ப்ராசஸ்ல இருக்கிறப்போ இந்த ஸ்டோரியில இன்னொரு கேரக்டர் நுழையுது. இவரோட நேம் ஹெட்ஜி. இவர் இந்த சிட்டிலேயே மோஸ்ட் எலிஜிபிள் பேச்சுலர். 80 வயசான இந்த ஹெட்ஜி இந்த ஊர்லயே ரொம்ப ரிச்சு. அதோட இந்த சிட்டில இருக்கிற பாதி பிளேஸே இவரோடது தான். நம்ம ஹீரோயின் ஸ்டே பண்ணி இருக்கிற பிளேஸோட சேர்த்து அந்த மாதிரி நிறைய வீடை ரெண்டுக்கு விட்டுருக்காரு. அதோட நிறைய பேரை வேலைக்காகவும் வச்சிருக்காரு. அப்படி ரெண்டுக்கு விட்டுருக்கிற பிளேஸ்ல 1ஆம் தேதி ஆனா டாம்னு போய் ரெண்டுக்காக நிப்பாரு. ரெண்ட் மட்டும் கரெக்டா கொடுக்கலன்னா கொடூரமா ட்ரீட் பண்ணி அங்கிருந்து வெளியே அனுப்பி வச்சிருவாரு. அதனால இவர்கிட்ட எல்லாரும் பயத்தோட சேர்த்து மரியாதையும் இருக்கிற மாதிரி நடந்துப்பாங்க. ஆனா ரியலாவே நேர்ல பாக்குற டைம் வந்துட்டான்டா சனி அப்படின்னு நினைப்பாங்க. ஓகே, இவரும் அரப் மதத்தை சேர்ந்தவர். மெரியம் ஃபேமிலியும் அரபுங்கிறதுனால இவர் கூட ஒரு நல்ல பழக்கத்தை வச்சிருக்காங்க. ஏன்னா எப்போவாச்சும் ரெண்ட் பே பண்ண லேட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, எல்லாரையும் மாதிரி நம்மளே அனுப்பி வச்சிடக்கூடாதுன்னு பயம். அப்படி பயந்து இந்த ஹெட்ஜியை கொஞ்சம் நல்லபடியா கைக்குள்ள போட்டு வச்சிருக்காங்க. அதோட ஒரு பார்ட்டா இந்த பெருசா ஒரு நாள் லஞ்சுக்காக வீட்டுக்கு கூப்பிடுறாங்க. லஞ்ச்ல இருக்கிறப்போ பெருசு யூரின் வந்ததால ரெஸ்ட் ரூம் போறாரு. அப்படி போறப்போ பக்கத்துல இருக்கிற பாத்ரூம்ல தண்ணி சவுண்ட் ஜலஜலான்னு கேட்டதை மெதுவா திறந்து பாக்குறாரு. அவ்வளோதான், 80 வயசு வரைக்கும் கயிறு வச்சு கட்டி கதவை போட்டு பூட்டி வச்சிருந்த நரம்பெல்லாம் இந்த கதவை திறந்ததும் கட்ட வந்து தாம் தூம்னு கண்ட்ரோலை இழந்துடுச்சு. இப்ப கலடு வயசை மறந்து வந்த வேலையை மறந்து ஸ்டன் ஆகி நிக்கிறாரு. அப்படி அந்த அளவு என்னடா பெரிய விஷயம்னா அது வேற ஒன்னும் இல்ல, ட்ரெஸ் இல்லாம குளிக்கிற மெரியம் தான். இப்போ மெரியம் அந்த பக்கமா திரும்பி நிக்கிறதுனால இந்த பெருசை கவனிக்கல. சரி, இந்த 7:30 குளிக்கிறப்போ ஒரு லாக்க போட்டு சாகலாம் இல்ல. இங்க பாருங்க, மகாபிரபு மண்ட கசாயத்தை ஏதோ உலக அதிசயத்தை பார்த்த மாதிரி எல்லாத்தையும் மறந்து அப்படியே எங்க போறதுனே தெரியாம நிக்கிறாரு. தென் உடனே இங்க இருந்து போய் வீட்டுக்கு கிளம்புறாரு. என்ன அதுக்குள்ளேயா போறீங்கன்னதும் ஆமா கிளம்புறேங்கிறாரு. அதை தவிர இந்த ஓல்டுக்கு வாயில இருந்து வேற பேச்சே வரலையான்னா எப்படி வரும்? வாயில வெறும் காத்தே வரல, இதுல பேச்சு வேற. இதுக்கு பிறகுல இருந்து இந்த ஓல்டு எப்ப எல்லாம் மெரியமா பாக்குறாரோ அப்ப எல்லாம் வச்ச கண்ணு வாங்காம மெரியதையே பார்த்துட்டே இருக்கிறாரு. இப்படி இந்த ஓல்டு பார்த்துட்டு இருக்கிறத மெரியம் கூட ஒரு வாட்டி 2 வாட்டி கவனிக்கிறா. இப்ப இதை பார்த்து மெரியம் என்ன நினைக்கிறானா, எதுக்காக இந்த கிளடு பார்த்துட்டே இருக்கிறான்னு நினைக்கிறா. பட் பெருசா எடுத்துக்கல. ஏன்னா மெரியம் சர்ச்சிங் ப்ராசஸ்ல ஹைட்டு வெயிட், முக்கியமா ஃபைட்டு, அதோட கொஞ்சம் ரொமான்டிக் சைட்டோட இருக்கிற பையனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறா இல்ல, அதனால இந்த பெருசை கண்டுக்கல. இப்போ இவங்க எல்லாரும் இந்த மாதிரி தேடுற ப்ராசஸ்ல தான் இருக்கிறாங்க. பட் இப்படியே இவங்க தேடி ரொம்ப நாள் ஆனாலுமே கூட இவங்களோட எய்முக்கு ஏத்த டார்கெட் கிடைக்கல. இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி எதுவுமே இவங்க கண்ணிலே படல. இன்னொரு சைடு புசு புசுன்னு எரிஞ்சிட்டு இருந்தது எல்லாம் கொழுந்து விட்டு எரிய தொடங்குது.
சரி சம்மருங்கிறதுனால எதையாச்சும் ஜூஸ் கீசு குடிச்சு அதை தணிக்கலாம்னா அந்த ஜூஸ் கீசுகள்லாம் அணையிற நெருப்பு இல்லை இது. இவங்க எப்படியா ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணி வயசு கால வேலையை பார்த்தே ஆகணும்னு நினைக்கிறாங்க. அதனால இப்ப இவங்களோட மாஸ்டர் பிளான்ல ஒரு சின்ன சேஞ்ச் பண்றாங்க. அது என்னன்னா இந்த வாட்டி வெளியே போறப்போ எவன் கண்ணில் படுறானோ அவனுக்கு கனெக்ட் ஆகணும். ஓகே அவ்வளவுதான். அப்படி இவங்க வெளியே போறப்போ டெய்லர் கடையில இருந்து புதுசா தச்சு கடைசி சட்டையை போட்ட 3 பேரு இவங்க முன்னாடி வர்றாங்க. அப்புறம் என்ன, கடிச்ச மிளகாக்கு பிடிச்ச தண்ணியை தான் குடிக்கணும்னு நினைக்காம கிடைச்ச தண்ணியை குடிக்கலாம்னு நினைச்சு இவங்கள பார்த்து ஓகே பரவாயில்லன்னு நினைச்சு இவங்க கிட்ட போய் நைட்டு எங்க ஏரியால மேரேஜ் இருக்குது, கண்டிப்பா நீங்க வரணும்னு இன்வைட் பண்றாங்க. பதிலுக்கு அந்த பசங்களும் ஓகேன்னு சொல்றாங்க. தென் அன்னைக்கு நைட் எல்லாரும் பார்ட்டியில இருக்கிறாங்க. இந்த ஓல்டு ஹெட்ஜியும் ஏதோ ஜெயில இருந்து தப்பிச்ச கைதி மாதிரி மெரியம முரட்டு பார்வை பார்த்துட்டு இருக்கிறாரு. தென் கொஞ்சம் டைமுக்கு பிறகு நம்மளோட வயசான கண்ணுக்கு மெரியம் தெரியல. ஏண்டா மாலை கண் நோயானா? அப்படியெல்லாம் இல்ல, பாருங்க தெரியும். மெரியம்னு ஓல்டு தேடுறாரு. அப்படியே தேடி தேடி இருக்கிறப்போ ஒரு ரூம்ல இருந்து பேச்சு சவுண்ட் கேக்குது. இப்போ அந்த ரூமு கிட்ட போய் நின்னு எட்டி எட்டி பாக்குறாரு. இந்த கிழடுக்கு ரொம்ப பழக்கம் இல்ல எட்டி எட்டி பாக்குறதெல்லாம். உள்ள பார்த்தா அதே 3 பொண்ணுங்க வேற 3 பசங்களோட டான்ஸ் சாங்னு பட்டையை கிளப்பிட்டு இருக்காங்க. இப்போ மெரியம வேற பையனோட பார்த்த ஓல்டுக்கு பைத்தியம் பிடிக்குது. ஏதாவது எசுக்கு பொசுக்கா நடக்க முன்னாடி இதை ஸ்டாப் பண்ணியே தீருவான் இந்த முதுகோலியும் அந்த காட்டுப்புலின்னு ஃபாஸ்டா ஓட முடியலங்கிறதுனால நடந்து போய் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்றாரு. உங்க பொண்ணுங்க ரூம்ல பண்றாங்கன்னு. இதனால பேரண்ட்ஸ் ஃபாஸ்டா போய் எல்லா ஜோடி புறாக்களையும் பிடிக்கிறாங்க. அதுக்கு பிறகு அங்கிருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போய் 3 பேருக்கு மேலேயும் ஏவுகணை ராக்கெட்டுன்னு கேப் விடாம விட்டுட்டே இருக்கிறாங்க. தென் லாஸ்டா ஹவுஸ் அரெஸ்ட் பண்றாங்க. இப்படி இந்த 80 வயசான காட்டுப்புலி உங்க பிளான் எல்லாத்தையும் சொதப்பிட்டாரு. இப்போ ஹவுஸ் அரெஸ்ட்ங்கிறதுனால மெரியம் வீட்டை விட்டு வெளியே வர முடியாது. ஸோ இந்த லவர் பாய் மெரியம் வீட்டுக்கு போறாரு. அப்படி போறப்போ வீட்டுல மெரியமை தவிர வேற யாரும் இல்ல. மெரியம் இங்க வீடு தொடச்சிட்டு இருக்கிறா. இவர் வீட்டுக்கு வந்ததை பார்த்த மெரியம் வீட்டுல யாரும் இல்லைன்னு சொல்றா. அதை கேட்ட இந்த ஓல்டு ஓ அப்படியா, எனக்கு கொஞ்சம் கால் வலிக்குது இருந்துக்கிறேன்னு உட்கார்ந்து இருக்கிறாரு. கால் வலியும் இல்ல ஒரு மண்ணா இல்ல, மெரியத்தை சைட் அடிக்கிறதுக்காக உட்கார்ந்து இருக்குது கிளடு. இப்படியே கொஞ்சம் டைம் போகுது. மெரியத்துக்கும் இவரோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பார்த்ததும் புரிஞ்சிடுச்சு. ஓஹோ வயசான எருமை இழந்துடுச்சு பொறுமையான்னு. அதுக்கு பிறகு மெரியம் ஒரு பேச்சுக்கு ஏ ஓல்டு ஏதாவது குடிக்கிறியான்னு கேட்டதும் ஓல்டு உடனே பால் வேணும்னு கேக்குது. 8 வயசு குழந்தை இவன் பால் குடிக்கிறதுக்குன்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு ஓகே என்ன அப்படின்னு ஒரு கிளாஸ்ல எடுத்துட்டு வந்து கொடுக்குறா. இப்ப இந்த ஓல்டு இதை குடிச்சிட்டு இங்க இருந்து கிளம்பாம டயலாக் விட்டுட்டு இருக்கிறாரு. இனிமே நீ நம்ம மதத்தை சார்ந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணணும், அப்படின்னா ஃபேஸ் மட்டும் தெரியற மாதிரி பாடி ஃபுல்லா கவர் பண்ணி இருக்கிற மாதிரி ட்ரெஸ் போடணும்னு சொல்றாரு. அதான் கதை. மெரியம் இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரெஸ் போட்டு எல்லாரும் முன்னாடி இருக்கிறது இந்த ஓல்டுக்கு பிடிக்கல. அதனால மெரியம ஓல்டு மட்டும் பார்க்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி எல்லாம் சொல்றாரு. இதை கேட்ட மெரியம் இந்த ஓல்டுக்கு வயசு மட்டும் ஏறல, கொழுப்பம் உடம்பு ஃபுல்லா ஏறிடுச்சுன்னு ஓகே அதை கொஞ்சம் குறைக்கலாம்னு நினைச்சு அவரை ஃபிளட் பண்ண ஸ்டார்ட் பண்றா. அவ்வளோதான். சூடானதும் நெருப்பு அணைக்க ஃபயர் சர்வீஸை கூப்பிட வேண்டிய நிலைமைக்கு போனதும் கையில இருக்கிற பாலை லபக்கு லபக்குன்னு குடிச்சிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. இப்படி இங்கிருந்து கிளம்பி மெரியத்தோட ஃபாதர் கிட்ட போறாரு. அப்படின்னா இனிமே எந்த லேட்டும் பண்ணக்கூடாது, உடனே சம்பந்தத்தை பேசுவோம்னு. இப்போ இங்க இவர்கிட்ட வந்து அங்க இங்கன்னு சுத்தி வராம டைரக்டா உங்க பொண்ணுகிட்டே வர்றேன்னு, நீங்க எனக்கு உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி தந்தா நீங்க லைஃப் லாங் ரெண்ட் பே பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. ரெண்ட் என்ன ரெண்ட், அந்த வீடே உங்களோட தான். அதுவும் போதாதுன்னா பக்கத்துல இருக்கிற வீடையும் எடுத்துக்கோங்கன்னு சொல்றாரு. இப்போ இந்த மாதிரி ஆஃபர் எல்லாம் டகடகன்னு கேட்டதும் மெரியத்தோட ஃபாதருக்கு பிடிச்சிருச்சு. ஆனா இந்த கிளடுக்கு எப்படி பொண்ணை கட்டி வைக்கிறதுன்னு மானம் ஒழுக்கம் நேர்மனு 3த்தையும் ஒன்னா கலந்து நோன்னு 2 லெட்டர்ல பதில் சொல்றாரு. அப்படியே சொல்லி உடனே அங்கிருந்து கிளம்பிட்டாரு. இப்போ இந்த ஓல்டுக்கு என்னன்னா இந்த நோ பிடிக்கல, அதனால கொஞ்சம் பில்டப் பண்ணுவோன்னு மெரியம் ஃபேமிலி ஸ்டே பண்ணி இருக்கிற அபார்ட்மெண்ட் கிட்ட போய் அவங்க வீட்டுக்கு கீழே இருக்கிறவங்க ரெண்ட் பே பண்ணலன்னு சொல்லி காலி பண்ணுன்னு அந்த வீட்டை விட்டு வெளியே துரத்துறாரு. அதுக்கு பிறகு வீட்டு வேலைக்காரங்கள்ட்ட சொல்லி நெக்ஸ்ட் நீங்க தான் மெரியமோட ஃபேமிலிக்கு வார்னிங் கொடுக்கறாரு. அதனால மெரியம் இந்த ஓல்டு தனக்கு தேவையானது கிடைக்காதது வரைக்கும் விடாதுன்னு ஒரு டிசிஷனுக்கு வர்றா. எப்படியும் நாம சம்மருக்குள்ள நம்மளோட வயசு கோளாறு வேலையை பார்க்கணும்னு இருந்தோம், அதை பண்ணிடலாம். ஓகே வயசுக்கு ஏத்தது கிடைக்கலனாலுமே கூட வயசுனாலும் ஓகேன்னு தென் அந்த ஓல்டுக்கு தேவையானதை பண்ணலாம்னு நினைச்சு வீட்டுல யாருக்கிட்டே சொல்லாம அந்த ஓல்டு சொன்ன மாதிரியே ட்ரெஸ் பண்றா. தென் அதே ட்ரெஸ்ஸோட வழியில எந்த டிராபிக்லயே மாட்டாம விட்ரா வண்டியான்னு கடகடன்னு ஃபாஸ்டா அந்த கிளடோட வீட்டுக்கு போறா. இவளை இப்படி இங்க பார்த்ததும் எனக்காக இந்த மாதிரி வந்திருக்கிறியான்னு ஓல்டு ஹாப்பியா கேக்குறாரு. உடனே மெரியம் போட்ட ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணி நியூடா நிக்கிறா. அவ்வளவுதான், ஜோலி முடிஞ்சுது. மெரியம் இப்படி பார்த்த ஓல்டு ஜீம் டமாக்கு டம் டம்னு சைலண்ட் ஆகி ஷாக்ல பார்த்துட்டே இருக்கிறாரு. இப்படி இருக்கிற டைம் மெரியம் கண்ணை மூடி சைலண்டா நிக்கிறா. இப்போ முன்னாடி ஒருக்கா மெரியம குளிச்சிட்டு இருக்கிறப்போ பின்னாடி இருந்து பார்த்த போவே இந்த ஓல்டோட ஹார்ட் நிக்கிற சிச்சுவேஷனுக்கு போயிடுச்சு. ஆனா இப்போ பின்னாடியில இருந்து இல்ல முன்னாடியில இருந்து. இப்போ எல்லாம் இப்படியே பார்த்துட்டு இருக்கிற டைம் ஓல்டோட ஹார்ட் ரியலாவே நின்னுடுச்சு. கண்ணை மூடி இருந்த மெரியம் என்ன ஒண்ணும் நடக்கலன்னு கண்ணை திறந்து பாக்குறப்போ அவ்வளவுதான். இந்த காட்டுப்புலி பார்க்காத வயசுல கண்ட கர்மத்தை எல்லாம் பார்த்து மொத்தமா காலி. ஏழ்ரை எதையோ பார்க்காததை பார்த்த மாதிரி ஓவர் ஆக்ஷன் 7:30. இப்படி இங்க ஓல்டு போனது தெரிஞ்சதும் மெரியம் உடனே ஃபாஸ்டா ட்ரெஸ் எல்லாம் சரி பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்புறா. ஓகே எப்படியோ 18 வயசான இளம் புறா அப்போ இப்போ இருந்த கிளட மொத்தமா அனுப்பி
அவங்க ஃபேமிலிஸ் மாதிரியே நிறைய ஃபேமிலிஸ் ரெண்டு கட்டாம இருக்கிறதுக்காக பண்ண வேலைக்காக என் சார்பாகவும் நாம சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். சரி, அதெல்லாம் இருக்கட்டு, இந்த 3 பேரும் சம்மர்ல வயசு கோளாறு வேலையை பண்ணணும்னு நாங்களேன்னா அது இந்த சம்மர் இல்லைன்னா அடுத்த சம்மர், யூ டோன்ட் வரினா அவங்க ஆசைப்படியே ஹைட்டு வெயிட்டு முக்கியமா கொஞ்சம் ஃபைட்டு அதோட ரொமான்டிக் சைட்டோட இருக்கிற பசங்களுக்காக வெயிட் பண்றாங்க. இதே சீன்லயே ஃபில்ம் எண்ட் ஆகுது. ஓகே, இன்னைக்கு இவ்வளவுதான். தேங்க்யூ.